வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைவில் நம்ம தீபக் அண்ணாவோட ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்க சன்னு அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க. அவங்க சன்னு செம்ம க்யூட்டாக இருக்காங்க. ஸோ தீபக் வந்து அழுதுட்டார் பாவம். ஸோ அவர் வந்து கேட்குறாரு, நான் வந்து உங்களை டெய்லி மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து தீபக் சொல்கிறாரு. அதுக்கு ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஏய் நான் தான் உங்களை மிஸ் பண்ணுறேன், நான் தான் உன்னை மிஸ் பண்ணுறேன், கலாய்க்கிறதுக்கு ஆள் இல்லை, சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு வந்து தீபக் அவங்களோட ஒய்ஃப் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தீபக் வந்து கேட்குறாரு, ஸோ நான் வீட்டில் இருந்ததுக்கும் இங்கே உள்ளதுக்கும் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு வந்து நீ சொல்லு, நீ தான் நீ 16 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து அவங்க ஒய்ஃப்ட்ட கேட்குறாரு. உடனே அவங்க மையம் வந்து சொல்கிறாப்புல, செம சேஞ்சஸாக இருக்குது, அந்த கேப்டன்ஷிப்பில் வந்து மிரட்டி விட்ட நீ, நான் எதிர்பார்க்கவே இல்லை, சும்மாவே உன்னை டாமினண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க, பட் இந்த கேப்டன்ஷிப் எதுவும் ஓவராக பண்ணிடுவியோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், பட் வந்து அசத்திட்டேன், நல்லா மிரண்டேன் அப்படின்னு வந்து பையன் வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல. பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க பையன். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, அந்த ப்ரொப்போசல் சீன் வந்து செமையாக பண்ணிட்டேன், ஏன்ட்ட கூட நீ அப்படி ப்ரொப்போஸ் பண்ணது இல்லையடா, உண்மையான லவ்வர் பாய் வெளியே வந்து நானே மிரண்டேன், அந்த பவித்ராட்ட பண்ணதெல்லாம் ஐயோ சூப்பராக இருந்துச்சு, பவித்ராவே மிரண்டுருச்சு. ஸோ பேசிக்கலி உன்ட்ட உள்ள அந்த லவ்வர் பாய் வந்து நீ வந்து வெளியே கொண்டு வந்திருக்க, என்கிட்ட இவ்வளோ வருஷம் இருந்திருக்கே சொல்லி தான் தெரியணுமா, 15 வருஷம் வந்து இந்த மாதிரிலாம் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது இல்லையே அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொன்னது வந்து செம க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு தீபக் சொல்கிற, ஓ அது இல்லாமல் போட்டாங்க அப்படின்னு வந்து கேட்குறாப்புல இந்த தீபக்கு. ஆமாம்மா அதெல்லாம் போட்டாங்க அப்படி வந்து தீபக்னு சொல்லிகிட்டு இருக்காப்புல. ஸோ அடுத்து வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, இப்போ வந்து நீ வந்து செமையாக ஆகிட்ட, உடனே வந்து இனிமேல் வெளியே வந்தால் கலாய்க்க முடியாது, ஸோ அந்தளவுக்கு அவன் மேலே உள்ள ஒரு ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருச்சு, ஸோ பயங்கரமாக இருக்குது, ஸோ ரியலி வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து அவங்க ஒய்ஃப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவன் பையன் சொல்கிறான், கண்டிப்பாக நீ வந்து ரொம்ப சேஞ்சஸ் ஆகிட்ட, நான் நல்ல வேலைக்கு நீ வந்து நான் உனக்கு பாடம் எடுத்தேன் பார்த்தியா, ஸோ வர்றதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடியிலேருந்து உனக்கு பாடம் எடுத்தல, ஸோ அது மாதிரி நடந்துக்கிட்டேன், நல்ல வேலைக்கு நீ வெளியே உள்ள இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ்லாம் பார்க்கல, ஸோ பார்த்துருந்தேன்னா வேறு மாதிரி ஆயிருந்துருங்க, நல்ல வேலைக்கு ஓப்பன் மைண்டோடு வந்ததுனால நீ நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து உங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ உண்மையிலே பேசிக்கலே நல்லாவும் தான், நீ சம்டைம் வந்து ரொம்ப நல்லவன், அதனால தான் நீ இவ்வளோ நாள் இங்கே இருக்க, இல்லை நான் உள்ளே வந்தாலும் அதனால தான் நான் வந்து கவலைப்படலை, ஏன்னா நீ வந்து உன்ட்டெல்லாம் அந்த நல்ல கேரக்டர் வந்து வெளியே வரும் அப்படின்னு எனக்கு தெரியும், ஸோ அதனால தான் நீ இவ்வளோ நல்ல பேர் வாங்கியிருக்க அப்படின்னு வந்து அவங்க ஒய்ஃப் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ தீபக் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு பிக் பாஸ் இவ்வளோ புகழ்கிறாங்க, தயவுசெய்து இங்கேயே எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க, இன்னும் நல்லா புகழ் வாங்கிக்கிறேன், வீட்டுக்கு போனால் தான் கலாய்க்கிறாங்க, சண்டையெல்லாம் வருது, பட் இங்கே இருக்கும் எனக்கு நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ பயங்கரமாக போயிட்டுருக்கு உள்ளே. ஸோ பார்க்கலாம் அடுத்து யார் ஃபேமிலிஸ் வருவாங்க அப்படின்னு. அடுத்து உள்ளே வந்து பசங்கள்லாம் கலாய்ச்சி இது பேசிக்கிட்டு இருக்கானுங்க, போச்சு ஃபேமிலிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கார் தீபக் அண்ணா, வந்து நம்மளெல்லாம் முறைப்பார் எதுவும் போட்டு விடுவாங்களோ அப்படின்னு வந்து நம்ம விஷால் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஜாக்லின் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க எல்லோரையும் நான் சமமாக தான் பார்க்குறாங்க, இதுவரை எதுவும் சொல்லலை அப்படின்னு. பார்க்கலாம் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அப்டேட்.